இந்த வீடியோவில் C++ ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ யூசர் வந்து ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக கொடுப்பாரு. அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அது வவுலாக இல்லை கன்சோனன்ட்டான்ட்டு நம்ம செக் பண்ணோம். ஓகே, ஸோ யூசர் கொடுத்த இன்புட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வவுலாக இருந்துச்சுன்னா, அதாவது AEIOU அந்த கேரக்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா வவுல் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். சப்போஸ் அந்த கேரக்டர் தவிர்த்து வேறு ஏதாச்சும் கேரக்டர் இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கன்சோனன்ட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ நம்மளோட கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஆஸ் இன்க்ளூட் ஹெடர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா iostream.h, அதாவது இன்புட் அவுட்புட் stream.h. இதில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த OStream iStream என்ற கிளாஸ் வந்து இருக்கும். அந்த கிளாஸ்க்குள்ளே cout cin என்ற ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த iostream.h என்ற ஹெடர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ண மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த cout cin என்ற ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா C++ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் இன்க்ளூட் conio.h. ஸோ இந்த ஹெடர் ஃபைல்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த getch மெத்தட், கிளியர் ஸ்க்ரீன் மெத்தட்லாம் இந்த conio.h என்ற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ண மட்டும் தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் void main. ஸோ ஏதோ ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாதுனால நான் ஜஸ்ட் void main அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கிட்ட வந்து ஒரு கேரக்டர் வந்து இன்புட்டை வாங்கிறதுக்காக ch அப்படின்ற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து cout ஆப்ஜெக்ட் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் input a character. நெக்ஸ்ட் வந்து இன்புட் வாங்கிறதுக்காக cin ஆப்ஜெக்ட் வேரியபிள் வந்து ch. நெக்ஸ்ட் செக் என்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற கேரக்டரை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக getch. இந்த getch மெத்தட் எதுக்காகனா நான் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா கிளியர் ஸ்க்ரீன் மெத்தட் clr இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து அந்த அவுட்புட் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் செக் என்ற ஃபங்க்ஷன். ஸோ void எந்த வேல்யூமே நான் ரிட்டர்ன் பண்ண போது கிடையாதுனால voidன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் செக் ch என்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்புட்டாக கொடுத்த அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வவுலா இல்லை கன்சோனன்ட்டான்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இஃப் ch டபுள் ஈக்குவல்ஸ் a இல்லைன்னா ch டபுள் ஈக்குவல்ஸ் e இல்லைன்னா ch டபுள் ஈக்குவல்ஸ் aei இல்லைன்னா ch டபுள் ஈக்குவல்ஸ் o இல்லைன்னா ch டபுள் ஈக்குவல்ஸ் u aeiou. இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கேஸு. நெக்ஸ்ட் வந்து அப்பர் கேஸ்க்கு போடலாம். ch டபுள் ஈக்குவல்ஸ் a ch டபுள் ஈக்குவல்ஸ் e ch டபுள் ஈக்குவல்ஸ் aei அப்பர் கேஸில் ஆர் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து ch டபுள் ஈக்குவல்ஸ் aeio ஆர் ஆப்ரேட்டர். ch டபுள் ஈக்குவல்ஸ் u அப்பர் கேஸில். ஸோ இல்லை ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ வந்துச்சுன்னா cout ஆப்ஜெக்ட் ch வேரியபிள், அதாவது ch என்ற வேரியபிள்குள்ளே என்ன கேரக்டர் இருக்கோ அது வந்து வவல். ஸோ இந்த இடத்துல இஸ் வவல் அப்படின்னு கொடுக்குறேன்.
அப்படி கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா சி அவுட் ஆப்ஜெக்ட் ch is consonant. So in that slash n undefined symbol. So in that ch nu கொடுக்கணும். else statement curly braces close பண்ணல. ஸோ இப்போ நான் ஏன்னு கொடுக்குறேன். ஸோ ஏ இஸ் vowel. நான் ஜெட்னு கொடுக்குறேன். ஜெட் இஸ் கன்சோனன்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ஈன்னு கொடுக்குறேன். இ இஸ் vowel.